காலை வணக்கம். நான் கவிதர்ஷினி. ஆச்சாரிய பாலசிக்ஷா மந்திர் ஐஐடி ஜிப்மர் வளாகத்தில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். இப்பொழுது நான் 8 தொகை மற்றும் 10 பாட்டு நூல்களை பற்றி கூறப்போகிறேன். சங்க இலக்கியத்தில் 8 தொகை மற்றும் 10 பாட்டு ஆகியவை 2 முக்கியமான தொகுதிகள் ஆகும். 8 தொகை என்பது 8 பாடல்களின் தொகுப்பாகும். இவை இரண்டும் சங்ககால தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமான பகுதிகள் ஆகும். 8 தொகை நூல்கள்: நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகத்திணை பாடல்களின் தொகுப்பு. 10 சேர மன்னர்களை பற்றிய புறத்திணை பாடல்களின் தொகுப்பு. பரிபாடல் அகத்திணை மற்றும் புறத்திணை பாடல்களின் கலவையாகும். கலித்தொகை அகநானூறு அகத்திணை பாடல்களின் தொகுப்பு. புறநானூறு புறத்திணை பாடல்களின் தொகுப்பு. 10 பாட்டு நூல்கள்: திருமுருகாற்றுப்படை, இது முருகப்பெருமானை பற்றிய பாடலாகும். பொருநாற்றுப்படை, இது ஒரு புலவர் மற்றொரு புலவருக்கு ஆற்றுப்படுத்தும் பாடல். சிறுபான் ஆற்றுப்படை, இது ஒரு சிறுபாணர் மற்றொரு புலவருக்கு ஆற்றுப்படுத்தும் பாடல். பெரும்பான் ஆற்றுப்படை, இது ஒரு பெரும்பாணர் மற்றொரு புலவருக்கு ஆற்றுப்படுத்தும் பாடல். முல்லைப்பாட்டு, இது முல்லை நிலத்தின் செய்திகளை பற்றி சொல்லும் பாடல்கள் ஆகும். நெடுநல் வாடை, இது போர்க்களத்தில் வாடும் வீரர்களை பற்றிய பாடலாகும். குறிஞ்சி பாட்டு, இது குறிஞ்சி நிலத்தின் செய்திகளை பற்றி சொல்லும் பாடல்கள் ஆகும். மலைப்பட்கடாம், இது மலைவாழ் மக்களின் வாழ்க்கையை பற்றி கூறும் பாடல்கள் ஆகும். பட்டினப்பாலை, இது காவிரி பூப்பட்டினத்தை பற்றிய பாடலாகும். மதுரை காஞ்சி, இது பாண்டிய நாட்டின் தலைநகரான மதுரையை பற்றிய பாடலாகும். நன்றி.